இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்ச மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி, அதை வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி சிம்மில் வைங்க. அந்த தக்காளி நல்லா குழைய வதங்கிடும். அது வதங்கினதுக்கப்புறம் சீரகத்தூள், சீரகம், மிளகு அதை 2 சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், நான் வீட்டில் தான் அரைப்பேன். குழம்பு மிளகாத்தூள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதை போட்டு நல்லா கிளறினீங்கன்னா நல்லா கட்டியான பதத்துக்கு வந்துடும். இதை நல்லா இந்த அளவுக்கு ஆற வச்சு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டுங்க. மறுபடியும் அதே கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை ஒரு கொத்து போடுங்க. பூண்டு 4 பல் நசுக்கி போடுங்க. பூண்டு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து போடுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. அரைச்சி வச்ச ஃபைன் பேஸ்ட்டான அந்த கிரேவியை இதில் ஊற்றி நல்லா கிளறுங்க. நம்ம ஏற்கனவே அதெல்லாம் வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் பச்சை வாசனை போனோம்ல, அது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் புளி கரைச்சல் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சா, இப்போ மீன் போட்டுடலாம். நான் 1/2 கிலோ காணாங்கத்தை மீன் வாங்கி கழுவி அலசி வச்சுருக்கேன், அதை எடுத்து ஒன்று ஒன்றா விடுங்க. மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு நிறைய கிண்டலாம் கூடாது, மீன் குழஞ்சிரும். லைட்டாக தொழவி விட்டு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா மீன் சீக்கிரம் வந்துடும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், மேலே கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி.